வணக்கம் எவ்ரிவான். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது 4 மஸ்கட்டிஸ் கூட்டணி 2019 எந்த அளவுக்கு உச்சத்தில் இருந்தது அப்படிங்கிறத பார்ட் 1 வீடியோவில் பார்த்தோம். அதோட கண்டினியூஸாக இந்த வீடியோவில் 4 மஸ்கட்டிஸை எதிர்த்து நின்ன முதல் கூட்டணி எது, அதில் எது ஜெயிச்சது, மஸ்கட்டிஸோட ஒவ்வொரு மெம்பருக்கும் என்ன ஆனது, ஸ்கார்ஃபேஸோட இறப்பு எப்படி இருந்தது, கடைசியில் 4 மஸ்கட்டிஸோட நிலைமை என்ன அப்படின்ட்டு 4 மஸ்கட்டிஸோட சரிவை தான் இந்த பார்ட் 2 வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கென்யாவோட மாசாய் மாராவில் 2019 வருஷம் 4 மஸ்கட்டிஸான ஸ்கார்ஃபேஸ், மொரானி, சிக்கியூ, ஹண்டர் இதுங்க உச்ச நிலையில் இருந்தது அப்படிங்கிறத பார்ட் 1 வீடியோவில் பார்த்தோம். ஆனால் உண்மையை சொல்லணும்னா 4 மஸ்கட்டிஸோட கெட்ட நேரம் 2016 ஆரம்பிச்சிருச்சு. அதுங்களுக்கு 2016 கிட்டத்தட்ட 9 வயசு. வீக் ஆகிட்டே போனதுங்க. வயசாகிட்டே போனதால் முன்ன இருந்த வலிமையும் ஆக்ரோஷமும் தைரியமும் குறைஞ்சிக்கிட்டே போனது. இதில் ஸ்கார்ஃபேஸ் வேற நொண்டி நடக்க ஆரம்பிச்சது. அதுக்கு வெளிப்படையான காயங்கள் எதுவும் இல்லைனாலும் பல சண்டைகள் மூலமாக முன்னாடி உருவான காயங்கள் இப்போ வயசாகும்போது ஸ்கார்ஃபேஸை நொண்டி நடக்க வச்சுது. அதுவும் இல்லாமல் இதுங்க கைப்பற்றி வச்சிருக்க ப்ரைட் சாதாரண ப்ரைட் கிடையாது. மாசாய் மாராவிலேயே அதிக தண்ணியும் இறையும் கிடைக்கிற ஒரு வளமான ப்ரைடான மார்ஷ்பேடு. ஸோ இதுக்காக போட்டியும் அதிகமாக இருக்கும். பல நாடோடிங்க மார்ஷ்பேடை கைப்பற்ற சுற்றிக்கிட்டே இருந்ததுங்க. அப்படி மார்ஷ்பேடை கைப்பற்றணுங்கிற எண்ணத்தில் வந்த 6 நாடோடி சிங்கங்களோட ஒரு மெகா கூட்டணி தான் த 6 வாரியர்ஸ். இதுங்கள பிலாஷாக்கா மேல்ஸ்னு சொல்லுவாங்க. இதுங்களோட ஒரே குறிக்கோள் மார்ஷ்பேடை கைப்பற்றணுங்கிறது தான். இந்த 6 மேல்ஸும் 2017 மார்ஷ்பேடுக்குள்ளே என்ட்ரி கொடுத்தப்ப அங்கே இருந்தது ஸ்கார்ஃபேஸ் மட்டும்தான். எவ்வளோ பெரிய வீரனாக இருந்தாலும் அவனும் ஒரு நாள் வீழ்வான் அவங்க கதையா. நொண்டி காலை வச்சுக்கிட்டு 6 இளம் ஆண்சிங்கத்தை எதிர்த்து சண்டை போடணுங்கிறது முடியாத காரியம்னு அதுக்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ ஸ்கார்ஃபேஸ் அமைதியாக ப்ரைடை பிலாஷாக்கா மேல்ஸை ஒப்படைச்சிட்டு வெளியேறிடுது. 4 மஸ்கட்டிஸும் அதுக்கப்புறம் மார்ஷ்பேடை கைப்பற்றணும்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா மஸ்கட்டிர் இளமையில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் 6 பிலாஷாக்கா மேல்ஸும் இப்போ இருக்குது. அதனால் அதுங்களை ஜெயிக்க முடியாதுன்னு மஸ்கட்டிஸ்க்கு நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ அதுங்க பின்வாங்கிடுச்சு. அதுக்கப்புறம் பிலாஷாக்கா மேல் சும்மா இல்லாமல் மஸ்கட்டிஸில் இருந்த டோப்பி பிளைன்ஸ் ப்ரைடையும் கைப்பற்றிக்கிச்சு. 2 ப்ரைடு கைவிட்டு போனாலும் மாரா ரிவரோட 2 பக்கமும் இருந்த 6 ப்ரைடை மஸ்கட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணிச்சு. 2019 வரை 6 ப்ரைடை கண்ட்ரோல் பண்ணி அரசனாக இருந்த 4 மஸ்கட்டிஸ்க்கும் 2019 அப்புறம் நிலைமை இன்னும் மோசமாகுது. 2019 ஆகஸ்டோட ஸ்டார்டிங்கில் தான் கடைசியாக 4 மஸ்கட்டிஸும் ஒன்றா இருந்தது. அதே ஆகஸ்டோட லாஸ்ட்டில் மாரா ரிவரை கடந்து போன ஹண்டர் மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை. அது இறந்துருக்கும்னு கெஸ் பண்ணப்படுது. சரி, 3 மஸ்கட்டிஸும் இருக்கேன்னு பார்த்தா 2020 மார்ச்சில் இன்னும் ஒரு மோசமான இன்சிடென்ட் நடக்குது. அதில் சிக்கினது சிக்கியோ தான். அதோட நெத்தியில் பயங்கர காயம் இருந்தது. அது எப்படி வந்ததுன்னு தெரியல. ஆனால் அந்த காயத்தோட டெப்த்தை பார்க்கும்போது பஃபலோஸ் தாக்குன மாதிரி இருந்தது. வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சின மாதிரி. அதுக்கப்புறம் நிறைய நாடோடிங்க கூட சண்டை போட்டதால் காயம் பெருசாகிட்டே போய் அதோட பிடரி முடியை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துகிட்டே இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப வயசான சிங்கம் மாதிரி இருந்தது. அக்டோபர் 2020 மறுபடியும் நாடோடிங்க கூட நடந்த ஒரு சண்டையில் சிக்கியோ மோசமாக பாதிக்கப்பட்டது. முன்ன மாதிரி அதால் எதுவுமே பண்ண முடியல. ரொம்ப ஒல்லியாகிட்டே போனது. கடைசியில் 2021 ஜனவரியில் சிக்கியோ இறந்துருச்சு. இப்போது 4 மஸ்கட்டிஸில் 2 மட்டும்தான் ரிமைனிங் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஸ்கார்ஃபேஸ் இன்னும் ஒரு பெரிய தாக்குதலேருந்து தப்பிச்சு வந்திருந்தது. என்னென்னா, சிக்கியோ பஃபலஸால் தாக்கப்பட்ட ஒரு சில மாதத்துக்கு அப்புறம் ஒரு மாட்டை வேட்டையானதால் ஸ்கார்ஃபேஸ் மாசாய் மக்களால் ஈட்டியால் தாக்கப்பட்டது. மோசமாக காயம் அடைஞ்ச ஸ்கார்ஃபேஸ் கன்சர்வேஷனோட வெட்டினரி டாக்டர்ஸ் வந்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததால் அது பொழைச்சிது. இப்படி மஸ்கட்டிஸ் கூட்டணியில் பல மோசமான விஷயங்கள் நடந்ததால் 2021 ஜனவரிக்கு அப்புறம் அதுங்களோட எண்ணிக்கை 2ஆக குறைஞ்சிது. ஸ்கார்ஃபேஸும் மொரானியும் மட்டும்தான் இருந்தது. எண்ணிக்கை குறைஞ்சதால் பவரும் குறைஞ்சிது. பல நாடோடிங்க இதுங்களோட ப்ரைடையும் டெரிட்டரியும் கைப்பற்றிக்கிச்சு. கடைசியாக ஸ்கார்ஃபேஸும் மொரானியும் லுக்கைட் ப்ரைடை மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தது. 8 ப்ரைட்லேருந்து ஒரு ப்ரைடாக இதுங்களோட பவர் குறைஞ்சிது. இந்த டைமில் இதுங்களுக்கு 14 வயசு. காட்டில் சிங்கங்கள் பொதுவாக 12லேருந்து 15 வயசு வரை வாழும். ஸோ ஸ்கார்ஃபேஸும் மொரானியும் அதுங்களோட கடைசி கட்டத்தில் இருக்குது. மொரானியை விட ஸ்கார்ஃபேஸ் ரொம்ப மெலிஞ்சிக்கிட்டே போனது. 2021 ஜூன் 9 ஒரு நீர்நிலைக்கு பக்கத்தில் அது தென்பட்டது. ரொம்ப மோசமான கண்டிஷனில் உடம்புலாம் மெலிஞ்சு போய் நடக்கக்கூட தெம்பு இல்லாமல் இதுவாக நம்ம ஸ்கார்ஃபேஸ்னு கேட்குற அளவுக்கு இருந்தது. பக்கத்தில் 3 சேலஸ் பாய்ஸ் இருந்தது. ஆனால் அதுங்க ஸ்கார்ஃபேஸை எந்த டிஸ்டர்பும் பண்ணலை. இந்த இன்சிடென்ட் நடந்த அடுத்த 2 நாளில் ஸ்கார்ஃபேஸ் தன்னோட கடைசி நொடிகளை எண்ணிட்டு இருந்தது. சிங்கங்களோட இறப்பு மற்ற சிங்கங்களாலேயோ ஹைனாஸாலேயோ இல்லை பஃபலோஸாலேயோ இருக்கும். ஆனால் ஸ்கார்ஃபேஸ் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அமைதியாக மரணம் அடைஞ்சுது. 2021 ஜூன் 11 ஸ்கார்ஃபேஸ் இறந்துருச்சு. ஸ்கார்ஃபேஸ் இந்த உலகத்தை விட்டு போனாலும் மாசாய் மாராவோட வரலாற்றில் இருந்தும் நம்மளோட மனசில் இருந்தும் எப்போவுமே போகாது.
அதுக்கு கொடுக்கப்பட்ட வேர்ல்ட் ஃபேமஸ் லைன் பட்டம் இனிமேல் எந்த சிங்கத்தாலையும் ரீப்ளேஸ் பண்ணவும் முடியாது. ஸ்கார்ஃபேஸ் மறைவுக்கு அப்புறம் 4 மஸ்கட்டிஸில் மொரானி மட்டும் தனியாக இருந்து லுக்கட் பிரெட்டை கண்ட்ரோல் பண்ணிச்சு. ஒரு கட்டத்தில் தனியாக நம்மளால் இதை சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட மொரானி நாச் மாதிரியே வித்தியாசமாக யோசித்து தன்னோட மகனான ரெக்ரோ பாய் கூட கூட்டணி வச்சு லுக்கட் பிரெட்டை ஆட்சி பண்ணினது. எனக்கு கிடைச்ச சோர்ஸ் வர மொரானி இப்போ வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. கிழக்கு ஆப்பிரிக்காவோட ரொம்ப வயசான சிங்கம் அதுதான். கிட்டத்தட்ட 16 வயசு இருக்கும். 4 மஸ்கட்டிஸோட லாஸ்ட் லிவிங் லெஜண்ட் மொரானி தான். இப்படி தான் மாசாய் மாராவில் 4 மஸ்கட்டிஸ் தங்களோட சரிவை சந்திச்சுது. ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்கார்ஃபேஸை பற்றியும் 4 மஸ்கட்டிஸ் கூட்டணியை பற்றியும் இந்த வீடியோவை பற்றியும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பயோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.